நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறி கருப்பு திரைப்படத்தை தடை செய்ய கோரி வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் GR சுவாமிநாதன், V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தது. தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான விவரங்களுடன் கூடிய உத்தரவு நகல் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த உத்தரவில் கருப்பு திரைப்படத்தின் கதைக்களம் என்பது 7 கிணறு என்ற இடத்தில் அமைந்துள்ள ஒரு நீதிமன்றம், அதில் இருக்கும் தலைமை நீதிபதி ஊழல்வாதியாகவும் தொழில் நெறிமுறையற்ற வழக்கறிஞர் ஒருவர் நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் மீது அளவற்ற அதிகாரத்தை செலுத்துவதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையில் ஊழல் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஊழல் நீதிபதிகள் இருந்தார்கள், இருக்கவும் செய்கிறார்கள். நீதிபதிகளை புனிதமானவர்களாக கருத வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியதோடு, நீதித்துறையில் ஊழல் என்ற கூற்றுக்களை நாங்கள் முழுமையாக ஆதரிக்க மறுக்கிறோம். நீதித்துறை ஊழல் நிகழ்வுகளை அறிவோம், எதிர்கொண்டும் இருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முழு அமர்வும் இது போன்ற கருப்பு ஆடுகளை தவறாமல் வெளியேற்றிக் கொண்டுதான் உள்ளது என்று கூறியுள்ளனர். எந்த ஒரு சிறப்பு திரையிடலையும் ஏற்பாடு செய்யுமாறு தயாரிப்பாளரிடம் கேட்காமல் கருப்பு படத்தை எங்களில் ஒருவரான நீதிபதி GR சுவாமிநாதன் பார்த்திருக்கிறார். ஒரு நெறிமுறையற்ற வழக்கறிஞருக்கும் ஊழல் நீதிபதிக்கும் இடையிலான தீய கூட்டணியை கொண்ட கருப்பு திரைப்படத்தில் நீதித்துறை அமைப்பு மிகைப்படுத்தி சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பது உண்மைதான். ஆனால் தமிழில் திரைப்படங்கள் அப்படித்தான் பார்க்கப்படுகின்றன. ஒரு கார்ட்டூனிஸ்டுக்கு எது பொருந்துமோ அது ஒரு திரைப்பட தயாரிப்பாளருக்கும் பொருந்தும். அவர் வழங்கும் கதையில் மிகைப்படுத்துதல் இருக்கும், தவறுகள் இருக்கும். அது முற்றிலும் புனைக்கதையாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு செய்தியை கொண்டிருக்கலாம், அல்லது பொழுதுபோக்குடன் மட்டும் நின்றுவிடலாம். ஒரு கதையை வழங்கும் விதமும் வழங்கும் உள்ளடக்கமும் படைப்பாளியிடமே விடப்பட வேண்டும். படைப்பாளி தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் நுழையாத வரை படைப்பாற்றல் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளனர். கருத்து சுதந்திரம் என்பது ஒருவரின் கருத்தை வாய்மொழி, எழுத்து, அச்சு, படம் அல்லது வேறு எந்த வகையிலும் வெளிப்படுத்தும் உரிமையாகும். இது தகவல் தொடர்பு சுதந்திரம் மற்றும் கருத்தை பரப்புவதற்கான அல்லது வெளியிடுவதற்கான உரிமையையும் உள்ளடக்கும். கருப்பு திரைப்படம் நீதிமன்ற அவமதிப்பை உள்ளடக்கியது இல்லை என்ற கருத்தின் அடிப்படையில் தணிக்கை சான்றிதழ் வழங்கியிருக்கும் போது நீதி பேராணை நீதிமன்றம் அதன் கருத்தை மாற்றியமைக்காது. கருப்பு திரைப்படத்தின் இயக்குனர் RJ பாலாஜி, கதாநாயகன் சூர்யா, நடிகை த்ரிஷா ஆகியோர் நீதித்துறை அமைப்பை அவமதித்திருப்பதால் அதை குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பாக கருதி தகுந்த வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டாலும் இதை நீதிமன்றம் ஏற்கவில்லை. RK நாராயணனின் படைப்புகளில் மால்குடி என்பது ஒரு கற்பனை கிராமமாக இருப்பது போலவே கருப்பு படத்தின் 7 கிணறு நீதிமன்றமும் ஒரு கற்பனையானதாகும். ஒரு கற்பனையான நீதிமன்றத்திற்கு தலைமை தாங்கும் நபர் ஊழல்வாதியாக சித்தரிக்கப்படும் போது அது 1971ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தில் உள்ள தண்டனை விதிகளின் கீழ் வராது. அவ்வாறு கற்பனையாக சித்தரிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் ஊழல் என இயக்குனர் கூறியுள்ளாரே தவிர ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்பையே ஊழல் நிறைந்ததாக சித்தரிக்கவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கும் நீதிபதி, கருப்பு படத்தை தடை செய்ய கோரிய வழக்கில் முகாந்திரம் எதுவும் இல்லை என்பதால் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான சிவகாசி திரைப்படத்தில் வழக்கறிஞர்களை அவமதிக்கும் வகையிலான காட்சிகள் இடம்பெற்றதற்காக படத்தின் நாயகன் விஜய், இயக்குனர் பேரரசு மற்றும் தயாரிப்பாளர் AM ரத்னம் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.